அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு 3 பருவங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததான் 7ஆம் வகுப்பில் முதல் பருவம் 2ஆம் பருவம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 3ஆம் பருவம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் அட்டன் பண்ணாதவங்க அந்த கிளாஸஸ்லாம் போய் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3ஆம் பருவத்தில் ஃபஸ்ட்டு இயல் 1ல் வந்துட்டு நாகரிகம், தொழில், வணிகம், ஓகே, நயத்தகு நாகரிகம்ங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். விருந்தோம்பல், வயலும் வாழ்வும், திக்கெல்லாம் புகழும், திருநெல்வேலி, திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்னு அடுத்தது அணி இலக்கணம். ஓகே, இயல் 1 நயத்தகு நாகரிகம். ஸோ கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்னா, 10 கீழ்க்கணக்கு நூல்கள் காட்டும் சமூக வாழ்வியலை புரிந்து கொள்ளுதல், எளிய நாட்டுப்புற பாடல் ஓசை நயத்தினையும் அதில் பொதிந்துள்ள சமூக செய்திகளையும் புரிந்து கொள்ளுதல், திருநெல்வேலி மாவட்டத்தின் வரலாற்றையும் சிறப்புகளையும் அறிதல், கருத்துக்களை தொகுத்து கடிதம் எழுதும் திறன் பெறுதல், அணியால் சுவை பெறும் பாடல்களை படித்து சுவைத்தல். ஓகேயா? ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு விருந்தோம்பல்ங்கிற தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையெழு வள்ளல்களில் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம். ஓகேயா? ஸோ தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்றது விருந்தோம்பலும் ஒன்று இல்லையா? ஸோ அதுதான் விருந்தோம்பல் தான் வந்துட்டு முதன்மையான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்தவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லாமல் நம்ம வந்துட்டு பகிர்ந்து அளிக்கிற பழக்கம் தான் வந்துட்டு விருந்தோம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொடுத்து நம்ம வந்துட்டு நம்ம வந்து மகிழ்ந்திருக்கோம். அந்த காலத்தில் முன்னோர்கள் காலத்திலேருந்தே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இப்போ வள்ளல்கள் ஒருவர் வந்து இருந்திருக்கார் இல்லையா, பாரி அப்படின்றவர். அவருடைய புதல்விகர்கள் இருக்காங்க, அங்கவை சங்கவை அப்படின்றவங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்த பாணர்கள், உணவுன்னு கேட்டு வந்த பாணர்களுக்கு வந்து புதுமையான ஒரு உணவு வழங்கிய ஒரு செய்தியை பற்றின பாடல் தான் வந்துட்டு பார்க்க போகிறதா நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பாடல். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த பாடல் படித்தாலே உங்களுக்கே புரியும். மாரியொன்று இன்றி, மாறி மழை இல்லாத நேரத்தில் வரந்திருந்த அந்த காலத்தில் கூட பாரியுடைய மகள்கள், மடமகள் பான்மகருக்கு, அதாவது பாணர்களுக்கு வந்துட்டு நீர் உலையில் பொன் திறந்து பொன்னை இட்டு அந்த வந்து உணவாக கொடுத்துருக்காங்களாமா. ஸோ ஒன்றுமே இல்லாத காலத்துலேயும் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்றத கூறுறது தான் இந்த பாடல். ஓகே, ஸோ இதை எழுதினவர் முன்றுரை அரையனார். சொல்லும் பொருளும்ல மாறி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது மழை, வறண்டிருந்த, புகாவாக உணவாக, மடமகள் இளமகள், நல்கினாள் கொடுத்தாள், முன்றில் வீட்டின் முன் இடம், திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது. ஓகே, வீட்டினுடைய முன்னிடம்ங்கிறது தான் முன்றில். ஓகே, திண்ணை அப்படிங்கிறத குறிக்கிறதா சொல்கிறாங்க. நல்கினாள்னா கொடுத்தாள். ஓகே, அடுத்தது பாடலின் பொருள். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். அதாவது உணவு கேட்டு போயிருக்கிறாங்க. பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். ஓகேயா? ஸோ இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். ஓகேயா? ஸோ இந்த பாடல் பார்த்திங்கன்னா இது பழமொழி 400லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு பழமொழி வந்து குறிப்பிட்டிருக்கிறதுனால இது பேர் பழமொழி 400 அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. ஸோ இந்த பாடலில் உள்ள பழமொழி என்ன அப்படின்னா, ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி. அதாவது ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான பாரியுடைய மகள்கள் வந்து அங்கவை சங்கவை அவங்க பாணர்கள்
பாணர்கள் வந்து உணவு கேட்டு நின்ற போது பாரி மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதாவது பொண்ணை வந்துட்டு இட்டு அதை வந்து உணவாக அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை. அவ்வளோ வறட்சி நிலவிய காலத்தில் கூட பொருள் ஏதும் இல்லை அப்படிங்கிற ஒரு நாடாக அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா வீட்லேயுமே வந்துட்டு செல்வ வளம் மிகுந்து தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. ஓகே. அடுத்ததான் நூல்வெளி. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் ஆவார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யாருன்னா முன்றுரை அரையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 கடவுளின் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. ஓகே. பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பகுதி பாடல் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலமாக அவர் சமணத்தை சார்ந்தவராக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. இந்த பழமொழி 400 வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 400 பாடல்களை கொண்டது. அதனால தான் இது பழமொழி 400. ஸோ பழமொழிங்கிற பெயர் எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு பாடலுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி வந்து இடம்பெற்றிருக்கிறதுனால இதை பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதில் ஒரு நூல் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த நூலில் உள்ள பாடல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்ததான் புக் பேக் கொஷின். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். ஓகே. மாறின்றது மழை, இந்த மாறி. ஓகே. ஸோ மாறி அப்படின்னா மழை. மரம் வளர்த்தால் மழை பெறலாம். ஓகே. ஸோ மாறி பெறலாம், மரம் வளர்த்தால் மாறி பெறலாம் அப்படின்னு தான் ஆன்சர் வரும். நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் ப்ளஸ் உலையில். ஓகே. நீர் ப்ளஸ் உலையில். மாறி ப்ளஸ் 1 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறி 1. ஓகே. மாறி 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்ததாக வயலும் வாழ்வும். ஸோ அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றில் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும். நிலத்தை தெரிவு செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போரடித்தல், நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலின் செயல்பாடுகள் ஆகும். இவற்றை பற்றி நாட்டுப்புற பாடல் ஒன்றை அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உழவு தொழிலை பற்றின உழவு தொழில், பசி தீர்க்கும் தொழில் தான் வந்துட்டு உழவு தொழில் இல்லையா. ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, நிலத்தை எப்படி தெரிவு செய்கிறாங்க, நாற்று பறிக்கிறது, நாற்று நடுறது, நீர் பாய்ச்சுறது, ஸோ அதுக்கப்புறம் அறுவடை செய்கிறது, ஸோ அப்புறம் போரடித்தல், நெல் பெறுதல், இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பாடலாக பாடி அந்த ஒரு வாய்மொழி இலக்கியம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இலக்கியம் தான் இந்த பாடல். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலெங்கடி ஏலோ, 1.5 குழி நிலமும் பார்த்து சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேத்துக்குள்ளே இறங்குறாங்க. நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க. ஒரு சாணுக்கு ஒரு நாற்றுத்தான் ஓடி ஓடி நட்டோம் ஐயா. மடமடன்னு மடை வழியே மண் குளிர தண்ணீர் பாய சாலு சாலாய் தாழுவிட்டு 4 நாளா வளருதம்மா. மணி போல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா. அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வரான். சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார். கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா. கால்படவும் கதிரு பூரா கழலுதையா மணிமணியா. ஓகே. ஸோ தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன். சொல்லும் பொருளும்ல குழி அப்படிங்கிறது நில அளவை பெயர். ஓகே. ஸோ 1 குழி, 2 குழி, 5 குழி, 10 குழி, 100 குழி அப்படின்னு சொல்லிட்டு குழி அளவில் சொல்லுவாங்க. கிராமத்து சைடில் வந்துட்டு குழி அளவுகள் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சான் அப்படிங்கிறது நீட்டல் அளவை பெயர். 1 சான் 2 சான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி நீட்டல் அளவு பெயர். மணி அப்படிங்கிறது முற்றிய நெல்.
சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள். ஒரு துணி மாதிரி இப்படி சுருட்டி சும்மாடு இப்படி அதை வச்சு அதுக்கு மேலே தான் வந்துட்டு பாரம் சுமப்பாங்க. இந்த கூடையோ இல்லை நெற்கதிர்களோ ஏதோ ஒன்று சுமப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து தலை வலிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ அது பேர் தான் வந்துட்டு அந்த துணி சுருள் இருக்கு இல்லையா, துணியை நல்லா டைட்டாக சுற்றி தலையில் இப்படி வச்சுப்பாங்க ரவுண்டாக. ஸோ அது பேர் தான் சும்மாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சீலைங்கிறது புடவை. மடை வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் உதிர்தல். கழலுதல் ஒரு இதுலேருந்து ஒரு கழலுது அப்படின்னா அது வந்துட்டு உதிர்றது. ஓகே, ஸோ அதுதான் உதிர்தல். கழலுதல் உதிர்தல். பாடலின் பொருள். ஸோ உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று 1.5 குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர். பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர். நாற்று பறிக்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர். ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர். நடவு நட்ட வயலில் மண் குளிருமாறு மடைவழியை நீர் பாய்ச்சினர். நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன. பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர். அறுவடை செய்த நெல்தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கிச் சென்று களத்தில் சேர்த்தனர். கதிரடித்த நெல்தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தனர். மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. ஓகே, ஸோ உழவு செய்யும் மக்கள் வந்துட்டு ஓடையை கடந்து சென்று 1.5 குழி நிலத்தை தேர்ந்தெடுத்து பெண்கள் வந்துட்டு புடவையை இறுக கட்டி எடுத்து சொருகிட்டு வயலில் வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நாற்று பறிக்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணுறாங்க, வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் வந்துட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சாணுக்கு அந்த அளவு வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ கேப்பில் தான் வந்துட்டு அடுத்த நாற்று நடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நடுறாங்க. கடகடன் செய்வாங்க. அவங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடகடன் அவங்க வந்துட்டு அவங்க நடுவாங்க. அடுத்தது நடவு நட்ட வயலில் மண் குளிருமாறு மடைவழியே நீர் பாய்ச்சினர். நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன. ஓகே, மடைவழியே நீர் பாய்ச்சி அந்த நட்ட அந்த பயிர்கள் எல்லாமே நெற்பயிர்கள் எல்லாமே வரிசையாக வந்துட்டு வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன. ஓகே, பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் இருக்குல்லையா, அது மனம் மயங்குமாறு விளையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததான் அறுவடை செய்த நெல்தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர். ஓகே, ஸோ தலையில் வச்சு சும்மாடு வச்சு அது மேலே அதை வச்சு அதை வந்து களத்துக்கு கொண்டு போகிறாங்க, நெற்களத்துக்கு கொண்டு போகிறாங்க. கதிரடித்த நெற்காத்தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்க செய்தனர். ஆக்சுவலாக முன்னாடியே கதிர் அடிச்சிருவாங்க, தூக்கி அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா மாடுகள் அந்த எஞ்சிய நெற்கதிர்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு எடுக்கணுங்கிறதுக்காக மாடுகளை விட்டு நடக்க வைப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, மாடுகளை விட்டு நடக்க வச்சு அந்த நெற்கதிர்கள் வந்து மாடுகள் நடக்கும் பொழுது அதுவும் வந்துட்டு எதெல்லாம் வரலையோ அதுவும் வந்துட்டு உதிர்ந்துடும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெரிந்து தெளிவோம்ல. அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல்தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. ஓகேயா. ஸோ அறுவடை செஞ்ச நெற்கதிர்களை வந்து களத்தில் அடித்து, இப்போ சொன்னேன் இல்லையா, அடித்து அந்த நெல்லை வந்துட்டு பிரித்து எடுத்துருவாங்க. அந்த நெல்தாளில் எஞ்சி இருக்கிற நெல்மணிகளை பிரிக்கிறதுக்காக மாடுகளை கொண்டு நடக்க விடுவாங்க. அதுக்கு பேர் தான் போரடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. ஸோ மாடு கட்டி அதை போரடித்தா அது வந்து பத்தாது, அவ்வளோ நெற்கதிர்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால யானையை கட்டி போரடிக்கிறாங்களாமா. ஸோ அந்தளவுக்கு வளம் பொருந்திய நாடாக இருந்திருக்கு தென்மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நூல்வெளி. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகேயா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பாடல் ஸ்டார்ட் பண்ண முடியாது, இது வந்து ஒரு வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த வாய்மொழி இலக்கியங்களை நாட்டுப்புற பாடல்களை மலையருவிங்கிற நூலில் கீவா ஜெகநாதன் அவர்கள் தொகுத்திருக்காரு. ஓகே. ஸோ அந்த நூலில் உழவு தொழில் பற்றிய பாடல் தான் வந்துட்டு இங்கே நமக்கு பாடமாக கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக புக் பேக் கொஷின். உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர். என்ன நடுவாங்க? சேற்று வயலில் நாற்று நடுவாங்க. ஓகே, ஸோ நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர். முற்றிய நெற்பயிர்களை என்ன பண்ணுவாங்க? அறுவடை செய்வாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ணுறது நடவு நடுறது, அதுக்கப்புறமா முற்றினதுக்கப்புறமா செய்கிறது அறுவடை. ஓகே, தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஓகே, தேர்ந்து ப்ளஸ் எடுத்து தேர்ந்தெடுத்து. ஓடை ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம். அடுத்ததான் நாற்று. நாற்றுங்கிறது நடுதல். ஓகே, நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். ஓகே, புரியுதா? நாற்றுங்கிறது நட வேண்டியது இல்லையா? ஸோ நாற்று நடுதல். நீரை பாய்ச்சுவாங்க, நீர் பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல், கதிர் முற்றியதும் அறுவடை செய்வாங்க இல்லையா? ஸோ அதுதான் கதிர் அறுத்தல். களை பறித்தல், இடையில களை இருக்குது, ஏதாவது வேறு ஏதாவது புல் பூண்டு ஏதாவது முளைச்சிருக்குன்னா அதை களை பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பிடுங்கி போட்டுருவாங்க. ஸோ அதுதான் களை பறித்தல். ஸோ களை பறித்தல். ஓகே, அடுத்ததான் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை தான் பார்க்க போகிறோம். தொடக்கத்தில் காடுகளில் வாழ்ந்து வந்த மனிதன் பின்னர் ஊர்களை உருவாக்கி கொண்டு வாழத் தொடங்கினான். சிறிய ஊர்கள் வளர்ச்சியடைந்து நகரங்களாக மாறின. நகரங்களில் பெரும்பாலானவை ஆற்றங்கரையில் அமைந்திருந்தன. ஆற்றங்கரைகளில் சிறந்து விளங்கும் நகரங்கள் தமிழ்நாட்டில் பல உள்ளன. அவற்றில் ஒரு நகரத்தை பற்றி அறிவோம். ஸோ திருநெல்வேலி சீமையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அறிவழகன்ற பையன் எழிலனுக்கு லெட்டர் போடுறான். ஓகே, ஸோ எங்கள் ஊருக்கு பாரு, எங்கள் ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி லெட்டர் போடுறான். ஸோ அந்த ஊருடைய அவன் திருநெல்வேலி சீமையுடைய எழில் என்ன, அந்த அங்கே என்னென்னலாம் சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லெட்டரில் குறிப்பிடுறான். ஸோ அது அந்த லெட்டரை தான் நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அன்பு நண்பன் எழிலனுக்கு வணக்கம். நான் நலம், நீயும் உன் குடும்பத்தினரும் நலமா? சென்ற ஆண்டு வரை நாம் ஒரே பள்ளியில் ஒன்றாக படித்து வந்தோம். இந்த ஆண்டு என் தந்தையின் பணி மாறுதல் காரணமாக எங்கள் சொந்த ஊருக்கு வந்துவிட்டோம். வரும் கோடை விடுமுறையில் எங்கள் ஊராகிய திருநெல்வேலிக்கு நீ வர வேண்டும் என்று உன்னை அன்புடன் அழைக்கிறேன். திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்று. பழந்தமிழகத்தை சேர, சோழ, பாண்டியர் என்னும் மூவேந்தர் ஆண்டு வந்தனர் என்பது நமக்கு தெரியும். அவர்களில் பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது. அவர்களது இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது. இந்நகரை சுற்றி நெல்வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது. ஓகே, ஸோ தற்போது நெல்லை என்று மருவி வழங்கப்படுகிறது. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும், தன்பொருணை புனல்நாடு என்று சேக்கிழாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளனர். ஓகே, ஸோ அவன் ஃப்ரெண்டுக்கு எழுதுகிறான். நம்ம இதுக்கு முன்னாடி 1-2 பேரும் ஒரே கிளாஸில் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ நான் எங்கள் அப்பாவுடைய பணிமாறுதல் காரணமாக நான் இங்கே வந்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் கோடை விடுமுறைக்கு இந்த ஊருக்கு கண்டிப்பாக வரணும், திருநெல்வேலிக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஸோ அதோடைய புகழெல்லாம் என்னன்றது சொல்ல ஆரம்பிக்கிறான். ஓகே, ஸோ இந்நகரத்தை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி பெயராமா. நெல் வயல்கள் வேலி போல் இருந்ததுனால நெல்வேலி, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, தற்போது நெல்லை என்று மருவி நெல் வழங்கப்படுகிறது. இப்போது நெல்லைனும் மருவி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. தன்பொருணை புனல்நாடு என்று சேக்கிழார் திருநெல்வேலியின் சிறப்பினை பாடியிருக்காங்க. ஓகே, ஸோ திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலின்னு திருஞான சம்பந்தர், தன்பொருணை புனல்நாடு அப்படின்னு சேக்கிழார் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் மலை வளம் மிகுந்த பகுதியாகும். இப்பகுதியில் சிறப்பு மிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டு உள்ளது. ஸோ பொதிகை மலை, திருநெல்வேலியில் இருக்கிற பொதிகை மலை இலக்கியங்கள் பாராட்டி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் 17 அறியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகின்றார். ஓகே, ஸோ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் 17 அறியா பழங்குடி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததான் இலக்கியங்களில் திரிகூடமலை என வழங்கப்படும் குற்றாலமலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கின்றது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். ஓகே, பாடல் எண் 54 என்று குற்றால மலைவளத்தை திரிகூட ராசப்ப கவிராயர் தம் குற்றால குறவஞ்சி நூலில் பாடியுள்ளார்.
அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ திரிகூட ராசப்ப கவிராயர் வந்துட்டு திருக்குற்றால குறவஞ்சியில் இந்த 2 லைன்ஸ் அதில் வந்துட்டு இதை வந்துட்டு குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றால மலை வளத்தை பற்றி கூறியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தெரிந்து தெளிவும் பார்த்துடலாம். ஸோ முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது. மூங்கில் காடு என்பது அதன் பொருளாகும். மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர். ஓகே, ஸோ முற்காலத்தில் வந்துட்டு திருநெல்வேலிக்கு வேணுவனம் அப்படிங்கிற பெயரும் இருந்திருக்கு. மூங்கில் காடு, அதாவது வேணுவனம் அப்படின்னா மூங்கில் காடு அப்படின்னு அர்த்தமா. மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அந்த பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர். ஓகே, ஸோ வேணுவனம் அப்படின்னா மூங்கில் காடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூங்கில் நெல் வந்து மிகுதியாக விளைந்தமையால் அது நெல்வேலின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணுவனம் அப்படின்னா மூங்கில் காடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. ஓகே, ஸோ திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி. அடுத்ததாக இந்த தாமிரபரணி வந்துட்டு முன்னர் எப்படி அழைக்கப்பட்டிருந்ததுன்னா தன்பொருணை நதி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. தன்பொருணை நதி தான் தாமிரபரணியாக மாறி இருக்கு. அடுத்ததாக இது வந்து கிளை ஆறுகளாக பல கிளை ஆறுகளாக பிரிஞ்சிருக்கு. அது என்னென்னா பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி அப்படிங்கிறது தான் அது. ஓகே, ஸோ திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. ஓகே, ஸோ இதனுடைய முதன்மையான திருநெல்வேலியோட முதன்மையான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு தொழில் தான். ஓகே, ஸோ தாமிரபரணி ஆற்றின் மூலமாக இங்கே உழவு தொழில் வந்துட்டு நடைபெறுகிறதா குறிப்பிடுறாங்க. ஸோ இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் இருக்குது. குளத்து பாசனம் குளத்தின் மூலமாக தண்ணி எடுத்தும் யூஸ் பண்ணுறாங்க, கிணற்றின் மூலமாகவும் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. 2 பருவத்தில் நெல் வந்துட்டு பயிரிடப்படுறாங்க. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் போன்ற பயிரிடப்படுகின்றன. ஓகே, ஸோ மானாவாரி பயிராக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள்லாம் வந்துட்டு பயிரிடுறாங்க. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதியில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகிறது. ஓகே, ஸோ ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசிங்கிற இடத்துலலாம் வாழை வந்து அதிகமாக பயிரிடப்படுகிறது. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமன்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த 4 இடம் சொன்னாங்க இல்லையா, ஸோ இங்கே விளையிற வாழையை வந்துட்டு கேரளம், கர்நாடகம் போன்ற மற்ற பகுதிகளுக்கும் அனுப்புகிறாங்க. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது. ஓகே, ஸோ நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் வந்துட்டு நெல்லை மாவட்டம் தான் முதலிடம் வகிக்குது. ஓகே, தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் தான் நெல்லிக்காய் உற்பத்தியில் வந்துட்டு முதலிடம் வகிக்குது. ஸோ நெல்லிக்காய் அப்படின்னா நெல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலிலும் மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் சிறப்பாக நடைபெறுகிறதா சொல்கிறாங்க. ஸோ தெரிந்து தெளிவோம்ல, திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னுமிடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வில் இறந்தவர்கள் உடலை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கு கிடைத்துள்ளன. இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. ஓகே, திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கிற ஆதிச்சநல்லூர் இடத்துல அகழ்வாராய்ச்சி நடந்தது இல்லையா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அங்கே பழந்தமிழர்கள் அதாவது இறந்தவர்கள் உடலை புதைக்க பயன்படுத்தின முதுமக்கள் தாழிகள் வந்து நிறைய கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பகுதி இப்போ வந்துட்டு அது தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆதிச்சநல்லூர். அடுத்ததாக தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது. இங்கு முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை
அப்படின்ட்டு நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை அப்படின்ட்டு, கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்துல கொற்கைன்ற துறைமுகம் வந்துட்டு இருந்ததாமா சொல்கிறாங்க. இங்கே முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் வந்துட்டு கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது. கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து வந்து உலகளவில் புகழ் பெற்றதாக இருந்திருக்கு. ஓகே. அதை வந்துட்டு நற்றிணையில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, முத்து படுபழப்பிற் கொற்கை முன்றுரை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அங்கே அதிகமாக இருந்ததுக்கான வளம் இருந்ததுக்கான இதை வந்துட்டு குறிப்பிடுறாங்க. ஓகே. என்று சங்க இலக்கியங்கள் கொற்கையின் முத்துக்களை கூறுகின்றன. கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றனர். ஓகே. ஸோ கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றிருக்காங்க. பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது. நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது. கோவிலை சுற்றி 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன. இங்கு திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும் என்பதை திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லிட்டு தேவாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகே. ஸோ பொருணை தன்பொருணை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. தன்பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். ஸோ நகரின் நடுவில் நெல்லையப்பர் திருக்கோவில் இருக்குது. ஸோ கோவிலை சுற்றி இருக்கிற 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கும். இங்கே திங்கள் தோறும் மாதந்தோறும் வந்துட்டு திருவிழா நடைபெறுறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் பாடலடிகளால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. ஓகே. காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவற்புரை என்றால் சிறைச்சாலை. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இது பெயர் பெற்றது. ஓகே. ஸோ காவற்புரை தெரு அப்படின்னா சிறைச்சாலை. ஓகே. ஸோ காவற்புரைனா சிறைச்சாலை. ஸோ அந்த தண்டிக்கப்பட்டவர்கள் வந்துட்டு அங்கே சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ அந்த தெரு பேர் காவற்புரை தெரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலே வீதியை எடுத்து கூழைக்கடை தெரு உள்ளது. கூலம் என்பது தானியத்தை குறிக்கும். கூலக்கடை தெரு என்பதே மருவி கூழைக்கடை தெரு என்று வழங்கப்படுகிறது. ஓகே. ஸோ அதுக்கு தனியாக தானியத்தை வந்துட்டு குறிக்கிற கூழைக்கடை தெருன்னு ஒன்று தனியாக இருக்குது. ஓகே. ஸோ கூலக்கடை தெரு தான் மருவி கூழைக்கடை தெருவாக மாறி இருக்கு. அடுத்ததாக அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது. ஓகே. ஸோ அக்கசாலைங்கிறது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். ஓகே. அடுத்ததாக தெரிந்து தெளிவோம். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியின் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். ஓகே. ஸோ தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் வந்துட்டு திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்திருக்கு. ஓகே. மேற்கு கரையில் திருநெல்வேலி, கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை இருக்குது. ஸோ இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள்னு அழைக்கப்படுது. ஓகே. ஸோ இரட்டை நகரங்கள்னால் என்னென்னா திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை தென்னிந்தியாவுடைய ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்கிறாங்களாம். அடுத்ததான் நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும், அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன. ஓகே. ஸோ நெல்லை நகரின் மேற்கே பேட்டைங்கிற ஊர் இருக்குது. ஓகே. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டைன்னு வழங்குறது பண்டைய மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ வணிகம் நடைபெறுகிற பகுதி, அந்த பகுதியை வந்துட்டு பேட்டைன்னு சொல்கிறதா பண்டைய மரபில் சொல்லியிருக்கிறாங்க.
இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பெருவணிகம் அந்த இடத்துல நடைபெற்ற இடமாக இருந்திருக்கலாம். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் தான் வந்துட்டு பாண்டியபுரம் அப்படின்னும், அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர்னும் வழங்கப்படுதா சொல்கிறாங்க. அடுத்தது நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்றல் வீரராகவர். அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகபுரம் எனவும், அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் உள்ள ஊர் மீனாட்சிபுரம் எனவும் வழங்கப்பட்டு வருகின்றன. நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்றல் வீரராகவர். ஓகே, ஸோ அவர் பெயரில் அமைஞ்ச ஊர் தான் வீரராகவபுரம். அவர் துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் உள்ளது மீனாட்சிபுரம்னு சொல்கிறாங்க. சேரன் மாதேவி, கங்கை கொண்டான், திருமலையப்பபுரம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரன் பட்டணம் போன்ற ஊர்கள் பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனவாக உள்ளன. ஓகே, ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு பெயர் சூட்டி இருக்கிறாங்க அங்கே திருநெல்வேலி சீமையில் உள்ள ஊர்களுக்கு. பாளையங்கோட்டை, உக்ரன்கோட்டை, செங்கோட்டை என்னும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்தமைக்கு சான்றாக விளங்குகின்றன. ஓகே, ஸோ இங்கே வந்து பல கோட்டைகள் இருந்ததுக்கு சான்றாக பாளையங்கோட்டை, உக்ரன்கோட்டை, செங்கோட்டை என்னும் பெயர்கள் வந்துட்டு மாவட்டத்தில் நிறைய கோட்டைகள் இருக்குது அப்படின்றத நமக்கு விளக்குறதா சொல்கிறாங்க, சான்றாக விளக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் என்பர். சங்கப்புலவரான மாரோகத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர். அயல்நாட்டு அறிஞர்களான ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரையும் தமிழின் பால் ஈர்த்த பெருமை கூறியது திருநெல்வேலி. ஓகே, ஸோ இவ்வளோ பேர் வந்துட்டு அந்த சங்க புலவர்களான மாரோகத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் எல்லாருமே வந்துட்டு திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அயல்நாட்டு அறிஞர்களான ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் இவர்களுமே தமிழின் பால ஈர்த்த பெருமை வந்து திருநெல்வேலிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலிக்கு உன்னை அன்போடு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கு உன் அன்பு நண்பன் அறிவழகன் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை முடிக்கிறாங்க. ஓகே, அடுத்ததான் புக் பேக் கொஷின். திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்புடையது. எந்த மன்னர்களோடு தொடர்புடையதாக நம்ம பார்த்தோம்? பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையதாக தான் பார்த்தோம். ஸோ திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியிருப்பார். அடுத்ததாக திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. எந்த ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்? தாமிரபரணி ஆற்றின் கரையில். தாமிரபரணிக்கு இன்னொரு பெயர் என்ன பார்த்தோம்? தன்பொருணை. ஓகேயா, ஸோ தன்பொருணை நதி. அடுத்ததாக பொறுத்துக. ஓகேயா, ஸோ தன்பொருணைனா தாமிரபரணி. அக்கசாலைனா என்னன்னு பார்த்தோம்? பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் அக்கசாலை, பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கை அப்படிங்கிறது முத்துக்குளித்தல். ஓகே, ஸோ கொற்கைங்கிற இடம் வந்து முத்துக்குளித்தல். அடுத்ததாக திரிகூடமலை அப்படிங்கிறது குற்றாலம், திருக்குற்றால குற்றாலம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ திரிகூடமலை அப்படின்னா குற்றாலம். ஓகே, அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்ததாக திருநெல்வேலி சீமையும் கவிகளும். நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதுபோலவே சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர். அவர்களுள் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். திருநெல்வேலியை சேர்ந்த புலவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் காவியம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல. பொதுவாக 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஒரு வகையாக அது உண்மைதான். கவி அவ்வளவு அருமை. ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல. ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான் அது. வானத்தில் விளைந்த சுடர்களைப் போல இயற்கையில் விளைந்த கவிகளைத்தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும். மின்மினி பூச்சியையும் காக்கா பொண்ணையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது.
திருநெல்வேலி ஜில்லா நெடுகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். ஓகே, ஸோ திருநெல்வேலி ஜில்லாவில் நிறைய கவிஞர்கள் பிறந்திருக்காங்க, உண்மையான கவிஞர்கள் நிறைய பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர். ஓகே, ஸோ பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். ஸோ அந்த எட்டயபுர சமஸ்தானத்தில் நெடுகிலையுமே வந்துட்டு ஊர் ஊராக புலவர்களும் கவிராயர்களும் இருந்திருக்கிறாங்க. தேசிக விநாயகர், ஓகே, தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகர் தான் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்துட்டு நாஞ்சில் நாட்டில் பிறந்திருந்தாலும் திருநெல்வேலி நகரில் தான் அவர் வந்துட்டு தமிழை கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாரதியாரும் தேசிக விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள். ஓகே, ஸோ அவர்களை விட்டு கொஞ்சம் முந்தி உள்ள, அதாவது பாரதியாருக்கும் தேசிக விநாயகனாருக்கும் முன்னாடி உள்ளவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது. அங்கே சுமார் 200 வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்து புலவர். அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார். ஓகே, ஸோ அந்த எட்டயபுரம் இருக்கு இல்லையா, பாரதியாருடைய பிறப்பிடமாகி எட்டயபுரம், அங்கே சுமார் அதுக்கும் முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி கடிகை முத்து புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல். முக்கூடல் பல்லு என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியதுதான். சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி தான் அல்லவா. அந்த கும்மாளி ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோற்று தேகுரி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடியிலே இருக்கிறது. குடியானவர்களுக்கு இடிமுழக்கம்தான் சங்கீதம், மின்னல் வீச்சுத்தான் நடனம். ஓகே, ஸோ மணியாச்சியிலேருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் தான் சீவலப்பேரிங்கிற முக்கூடல். ஓகே, ஸோ அது அங்கே முக்கூடல் பல்லு என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியது. அந்த முக்கூடல் பல்லுங்கிற பிரபந்தம் வந்து முக்கூடலை பற்றியது தான். ஓகே, ஸோ அந்த சீவலப்பேரிங்கிற முக்கூடலை பற்றியது தான் அது வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. சாதாரணமாக மழை பெய்யாத இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா குடியானவர்களுக்கு கும்மாளி தான் இல்லையா. ஸோ அந்த கும்மாளி எதில் இருக்குது அப்படின்னா ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே அப்படின்னு சொல்கிற வரியில் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததான் இனி திருநெல்வேலிக்கு போகலாம். சுமார் 300 வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்திலிருந்து பலபட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார். நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார். ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார். ஓகே, ஸோ அடுத்ததாக திருநெல்வேலிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்துலேருந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து நெல்லைக்கு போகிறாரு. ஓகே, ஸோ நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசனம் செய்கிறாரு. ஸோ ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார். ஓகே, ஸோ அப்படி அவர் கவி பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சீவை குண்டம் இருக்கிறது. பிள்ளை பெருமாள் சீவைண்ட குண்டத்திற்கு பெருமாளை பற்றி பாடியுள்ளார். ஓகே, ஸோ திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற வழியில் 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சீவைண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்ரீவைகுண்டம். ஓகே, ஸோ அடுத்ததாக பிள்ளை பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். பிள்ளை பெருமாள்ங்கிறவர் ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியிருக்காரு. ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது. பூர்வத்தில் இதற்கு திருக்குறுகூர் என்று பெயரும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வெளியிட்டார். ஓகே, இது தமிழுக்கு கிடைத்த யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இனி மோட்டார் வண்டியை ஒரு முக்கியமான ஊருக்கு விட வேண்டும். கொர்க்கை என்கிற சிறு ஊர் தான் அது. அதன் புகழோ அபாரம். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிர ஆசிரியர் பல தேசங்களிலுமிருந்து வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார். மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம்,
முதல் கிழக்கே சைனா வரையும் கொற்கையில் இருந்த முத்து போய் கொண்டிருந்தது. புலவர் முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்தார், பாடினார். ஓகேயா. ஸோ அடுத்தது நேராக கொற்கைக்கு தான் வந்துட்டு, கொற்கைங்கிற சிறு ஊருக்கு தான் போகிறோம். ஸோ கொற்கையில் தான் நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா, முத்து வளம் நிறைய அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை 2000 வருஷத்துக்கு முன்னிருந்த பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிர ஆசிரியர் அவர் வந்துட்டு நிறைய இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கார். முத்து வியாபாரம் அங்கே ரொம்ப சிறப்பாக நடக்குது. ரோமாபுரி, கிரேக்க தேசம் முதல் கிழக்கே இருக்கிற சைனா வரைக்கும் கொற்கையிலிருந்து முத்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவர் நன்றாக அனுபவித்து பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக திருச்செந்தூருக்கு சாமி தரிசனம் செய்ய போக வேண்டியது தான். இனி வழியிலே காயல்பட்டணத்தில் கொஞ்சம் இறங்கி விட்டு போகலாம். காயல்பட்டணத்தில் 250 வருஷத்துக்கு முன் சீதக்காதி என்ற பெயர் வாணிகர் இருந்தார். அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன. அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார். அவர் இறந்த போது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது. நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலறுகின்றார் பாருங்கள். ஓகே. இப்போ திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியதுதான் இனி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காயல்பட்டணத்தில் கொஞ்சம் இறங்கி விட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காயல்பட்டணத்துக்கு 250 வருஷத்துக்கு முன்னாடி சீதக்காதிங்கிற ஒரு பெரிய வாணிகர் இருந்திருக்காரு. ஓகே. ஸோ அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார். அவர் இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது. ஸோ சீதக்காதிங்கிறவர் ஒரு பெரிய வாணிகர். அவருக்கு நிறைய கப்பல்கள் இருந்திருக்கு, பல தேசத்துக்கும் சென்று வாணிகம் செஞ்சுருக்காரு. அந்த வர்த்தகத்தின் மூலமாக வந்துட்டு நிறைய சம்பாதிச்சிருக்காரு. ஓகே. ஸோ அதை வச்சு அவர் வந்து புலவர்களுக்கு வந்து பெருங்கொடை கொடுத்துருக்காரு. நிறைய வந்துட்டு கொடைகள் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இறந்த போது புலவர்கள் இதயத்தில் இடி விழுந்ததாக குறிப்பிடுறாங்க. ஸோ நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலறுகிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னு, அவர் இறந்ததுக்கான கவிதை வந்துட்டு எழுதியிருக்காரு. பூமாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அழகமர் மால் சீதக்காதி கொடைகரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவருடைய உணர்ச்சியை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காரு. ஓகே. இனி போக வேண்டிய திருச்செந்தூருக்குத்தான். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார். ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதனால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார். ஓகே. ஸோ நேராக திருச்செந்தூருக்கு போகிறோம். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவிக்கிறாரு. ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஓகே. ஏரி நீர் வந்து நந்தவனத்தில் கட்டி கிடக்கிறதுனால இந்த சேல் மீன்கள் வந்து துள்ளி குதித்து பூஞ்செடி கொடிகளையே அழிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சமுத்திரத்தை முட்டியாகிவிட்டது, மோட்டார் வண்டியை திருப்பி நேரே கழுகுமலைக்கு போவோம். இக்காலத்தில் பாடுகின்ற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல்தான். இக்காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்ததான் கழுகுமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இக்காலத்தில் பாடுகிற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இக்காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். ஓகே. ஸோ காவடி பாட்டை கேட்கணும் அப்படின்னா பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடையும் கேட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து சங்கரன் கோவில் 12 மைல். ஓகேயா. ஸோ அடுத்ததாக கழுகுமலையிலேருந்து 12 மைலில் இருக்கிற சங்கரன் கோவில். சிவன் பெரிய சிவஸ்தலம் இருக்குது. அம்பாள் கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல். அதை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர். ஓகேயா. ஸோ அழகிய சொக்கநாதர் வந்துட்டு அம்பாள் கோமதி தாயை பற்றி பாடியிருக்காரு. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. யாருன்னா அழகிய சொக்கநாதர். பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து ஓடுவது அழகாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. சங்கரன் கோயிலுக்கு வடக்கே 8 மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவைநல்லூர். ஸோ அங்கிருந்து வடக்கே 8 மைலில் முக்கியமான ஸ்தலம் வந்து கருவைநல்லூர். அங்கே போயிடுறாங்க. இதற்கு கரிவலம் வந்த நல்லூர் என்றும் பெயர். கரிவலம் வந்த நல்லூர், அதுதான் கருவை நல்லூர் அப்படின்னு மருவி இருக்கு.
கோயிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன. இத்திருத்தலத்தில் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை, வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி என 3 நூல்களை பாடியிருக்கிறார். ஓகேயா? ஸோ இத்திருத்தலத்தில் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை, வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதிங்கிற 3 நூல்களை பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அவற்றில் அநேக பாடலில் பக்தியும் செயல்நயம் நிறைந்தது, பாட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குற்றாலத்துக்கு நேராக போக வேண்டும். கவி இல்லாமலேயே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம். ஓகேயா? ஸோ குற்றாலம்ங்கிறது கவி இல்லாமலேயே மனசை கவரக்கூடிய இடம்தான். கோயில், அருவி, சோலை, பொதிந்த மலை, தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம். சுமார் 1300 வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடினார். ஓகே, ஸோ சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் இங்கு வந்து நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காராம். மாணிக்க வாசகரும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. என்னன்னா, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறைகழற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிற்காலத்திலே எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குறவஞ்சி. அது உண்மையான தமிழ் பண்பும் கவிப்பண்பும் வாய்ந்தது. 250 வருஷங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூட ராசப்ப கவிராயர் பாடிய நூல். தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம். குறி சொல்லுகிற பெண் குற்றால மலையின் பெருமையை கொழிக்கின்றாள். ஒரு குறி சொல்கிற பெண் குற்றால மலையுடைய பெருமையை வந்துட்டு சொல்கிறா அப்படின்றாங்க. கையிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும், துங்கர் திரிகூடமலை எங்கள் மலை அம்மே அப்படின்னு சொல்கிறாங்க. திரிகூடமலையை பற்றி பாடுறாங்க. ஓகே, இப்பாட்டு மலையில் உள்ள அறிவுகளைப் போல் கும்மாளி போடுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலி கவிகளின் கவிதைகளை படித்து சுவைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் முடிக்கிறாங்க. நூல்வெளி. டிகேசி என அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரனார் வழக்கறிஞர், தொழில் செய்தவர். ஆக்சுவலாக டிகேசிங்கிறவர் அழைக்கப்படுறவர் பேர் வந்துட்டு டி.கே. சிதம்பரனார், அதுதான் வந்து டிகேசின்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு வழக்கறிஞர், தொழில் செய்தவர். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளரும் புகழ் பெற்றவர். ரசிகமணி என்னும் சிறப்பிக்கப்பட்டவர். ரசிகமணி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். ஓகே, ஸோ வட்டத்தொட்டிங்கிற பேரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார். ஓகேவா? ஸோ இவர் இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை இவரது இதய ஒலி என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ இவருடைய இதய ஒலிங்கிற நூலிலிருந்து தான் எடுத்து தந்திருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம். நாகரிகம் அப்படிங்கிறது சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல் ஃபோல்க்ளோர். அறுவடை ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம் இரிகேஷன். அயல்நாட்டினர் ஃபாரினர். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். கவிஞர் பொயட். நெற்பயிர் பேடி. பயிரிடுதல் கல்டிவேஷன். உழவியல் அக்ரோனாமி. ஓகே, ஸோ ஓகே, இதோட நமக்கு 3ஆம் பருவத்தில் இயல் 1 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் நம்ம இயல் 2ல் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.